வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, இந்த கால வேளையிலே நாங்கள் பிழைப்பதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் ஜெயிப்பதற்கு, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, நாங்கள் செழித்து ஓங்குவதற்கு கர்த்தாவே, அதுக்கு உரிய வார்த்தைகளை இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எதை பெற்றோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாமே பரிபூரணமாயிருக்கிறது. அந்த பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யாருக்குள்ளே எல்லாமே பரிபூரணமாயிருக்கிறது? இயேசுவுக்குள்ளே, அவருக்குள்ளே எல்லாமே என்ன செய்கிறது? பரிபூரணமாக இருக்கிறது. சரி, எதெல்லாம் அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது? மீட்பு அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. ரட்சிப்பு அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. விடுதலை வாழ்வு அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. சரீர சுகம் அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. ஆரோக்கிய வாழ்வு அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. நித்திய ஜீவன் அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. மனிதன் தேடுகிறானே சமாதானம், இளைப்பாறுதல், அது அவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. நன்மைகள் அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது. செழிப்பு அவருக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. பெருக்கம் அவருக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. தீர்க்காயுசு அவருக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. ஐஸ்வர்யம் அவருக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. வளமை, வாழ்வு அவருக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. சுருக்கமா சொன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம், எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூரணமாயிருக்கிறது. ஆமென். அவருக்குள்ளே எல்லாம் பரிபூரணமாயிருக்கிறது. ஆகையால் தான் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த மனிதனுக்குள்ளே என்ன செய்கிறது? வருகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க மனுஷன் பாருங்க, ஆசீர்வாதத்துக்காக தேடி ஓடி அலைகிறான், பல இடங்களுக்கு ஓடுறான். காடு, மேடு, மலை, நதிகள், அது இதுன்னு பாருங்க, பலவிதமான இடங்களுக்கு ஓடி அலைகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவனிங்கள். மனிதன் தேடுகிற அந்த இளைப்பாறுதல், மனிதன் தேடுகிற சமாதானம், மனிதன் தேடுகிற நிம்மதி, மனிதன் தேடுகிற சரீர சுகம், மனிதன் தேடுகிற நல்வாழ்வு, மனிதன் தேடுகிற பாதுகாப்பு, மனிதன் தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது, வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? உள்ளத்துக்குள்ளே வருகிறது. ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். கர்த்தாவே, என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர், தண்டிக்கப்பட்டீர். என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர், என்னுடைய தீமைகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உள்ளத்திலே வாரும், என்னை வாழவையும் என்று கூப்பிடும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், பரம்பரை சாபத்திலிருந்து, பரம்பரை வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறார். பாருங்க, நல்வாழ்வை கர்த்தர் செய்கிறார், அமைத்து தருகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவெளியில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய வெற்றி வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். பரிபூரணத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? நிரப்பப்படுவீர்கள். ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள். நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 2 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் 3வது காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 3வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது. இதில் பாருங்க, 2 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய பாலாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எதனாலே பிழைப்பான்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். திருவசனமாகிய கலப்படமில்லாத ஞான பாலின் மேலே என்ன செய்யுங்கள்? வாஞ்சையாய் இருங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை புதிதாய் பிறந்தவர்களுக்கு, இப்பொழுதுதான் கர்த்தருடைய நடையில் வந்தவர்களுக்கு அது பாலாக இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு அது அப்பமாக இருக்கிறது. ஆமென். அப்ப அப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் உட்கொள்ள வேண்டும். அன்றாட உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடு உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப ஒரு ஆவிக்குரியவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உணவு என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பஃபே சிஸ்டம் என்ன? 66 புஸ்தகங்கள். ஆமென். சத்தியவேதத்தில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்களையும் தேவன் நமக்கு ஆவிக்குரிய உணவாக, ஆவிக்குரிய அப்பமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும், இதை கவனிக்க வேண்டும், இதை உற்று நோக்க வேண்டும், இதை மனதில் வைக்க வேண்டும், இதை தியானிக்க வேண்டும். இதில் ஆழமாய் போகும் பொழுது நம்முடைய ஆவி மனுஷன் என்ன செய்கிறான்? பலப்படுகிறான், தைரியம் அடைகிறான், விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆமென். இதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே 2 காரியங்கள் முதலாக பார்த்தோம். இன்றைக்கு 3வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 3வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எல்லாம் கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு பாலாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்பமாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்கு திடமான ஆகாரமாகவும் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு பலமான ஆகாரமாகவும் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பலமான ஆகாரம் என்றால் என்ன? பலமான ஆகாரம் என்றால் என்ன? மீன், முட்டை, கறி எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் என்னது? பலமான ஆகாரம். குழந்தைகளுக்கு பாலை கொடுக்குறோம். கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு பிஸ்கட்டு, செர்லாக்கு, அது இதெல்லாம் கொடுக்குறோம். இந்த உளுந்த வடை, ஏன்னா சாஃப்டாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறோம். அதையும் தாண்டி நல்லா வளர்ந்தவங்களுக்கு நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, பல்லு வளர்ந்துருச்சு. எதுக்குன்னா கறி சாப்பிட்றதுக்கு. கறி சாப்பிட்றதுக்கு தான் பல்லு வளர்ந்துச்சா? பல் வளர்ந்துருச்சு. தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரே ஹாப்பி.
என் பேரனுக்கு பேத்திக்கு பல்லு வளர்ந்துருச்சு, எனக்கு கறி வாங்கி கொடுக்கலாம், முட்டை வாங்கி கொடுக்கலாம், புரோட்டா வாங்கி கொடுக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் உங்க பேரனை பார்த்துட்டு, கட்டுச்சு இல்லடா வர்றதா பார்ப்போம், வர்றத பார்ப்போம். அவனால கடிக்க முடியல, இப்போதான் 2-3 பல்லு இருக்குது. அப்ப நல்லா வளர்ந்தவங்களுக்கு திடமான ஆகாரத்தை என்ன செய்யறாங்க? கொடுக்கிறார்கள். அப்ப பாருங்க, குழந்தையா இருக்கவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அது பாலாக இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்பமாக இருக்கிறது. நன்றாய் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை திடமான ஆகாரமாக, பலமான ஆகாரமாக இருக்கிறது. வாசிப்போம் மறுபடியும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள். பலமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டிய இந்த இடத்துல வயசுல இன்னும் பாலை குடிச்சிட்டு இருக்கீங்களாப்பான்னு கேட்கிறாரு. இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாப்பான்னு கேட்கிறாரு. இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, அதாவது பலமான ஆகாரத்தை கொடுக்க உங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார். போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு என்று சொல்லுகிறார். பலமான ஆகாரத்தை என்ன செய்ய முடியல, உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, பாலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு, இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு, இன்னும் குழந்தையா இருக்கீங்களேப்பா. சபைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் குழந்தை மாதிரி 4 காலில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களேப்பா, யானை மண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களேப்பா, இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தையாவே இருக்கிறீர்களே என்று அவர் இங்கே சொல்லுகிறார். காலத்தை பார்த்தால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? போதகர்களாய் இருக்க வேண்டுமாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம்? பாலை குடிக்கிறவர்களாய் இருக்கிறார்களாம், இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்களாம். சரி, போதகர்களாய் இருக்க வேண்டும் என்று இவர் இங்கே சொல்லுகிறாரே, போதகர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? போதகர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நன்றாய் கவனியுங்கள். போதகர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவர்கள் வசனத்தை கேட்டு ஆவியிலே வளர்ந்து, எங்கே வளர்ந்து? இவர்கள் வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 ஆவி மனிதனிலே, உள்ளான மனுஷனிலே வளர்ந்து மற்றவர்களுக்கு போய் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லக்கூடியவர்களாய் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மாறி இருக்க வேண்டும். மற்றவர்களை பலப்படுத்தக்கூடியவர்களாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய், மற்றவர்களை தூக்கிவிடக்கூடியவர்களாய் இவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம்? இவர்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்களாம். இவர்கள் இன்னும் பாலை குடித்து கொண்டு இருக்கிறார்களாம். இவர்கள் இன்னும் வளராதவர்களாய் இருக்கிறார்களாம் என்று அவர் இங்கே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? சபைக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னமும் இவங்களை தூக்கி விடுறதுக்கு 10 பேர் வேணும். ஏன்னா என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? சபைக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ்வளவு வசனங்களை கேட்டாச்சு, எந்த நேரம் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து என்னங்க சிஸ்டர், என்னங்க பிரதர், அப்படி தூக்கி அவங்க என்ன செய்யணும்? அப்படியே ஏன்னா வருஷ கணக்கில் தூக்கி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. யோசிக்க வேணாம். நம்ம 10 பேரை தூக்கி விடுற வயசுல இருந்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறது, யாரும் கொடுக்க மாட்டாங்களான்ற மாதிரி. புத்தி மாறணும் பாருங்க, எண்ணங்கள் மாறணும் பாருங்க. இவ்வளவு வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, இன்னும் வசனம் விளங்கல, இன்னும் சத்தியம் விளங்கல, இன்னும் வார்த்தை விளங்கல.
இல்லை இருக்கிறீங்களா? காலத்தை பார்த்தா நீ போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி, நீ போய் சிறுவர் ஊழியங்களை செஞ்சு, நீ போய் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, அவனை என்கரேஜ் பண்ணி, அவனை தூக்கி விட்டு, அவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி, இனி ஆத்துமாதாயம் பண்ணி, நீ எந்த லெவலில் வந்திருக்கணும்? இன்னும் உனக்கு புட்டிப்பாலை கொடுக்க வேண்டியதா இருக்கப்பன்றாரு. எந்த லெவலில் இருக்கிறாங்க பாருங்க சில கிறிஸ்தவங்க. எப்பவுமே என்ன செய்யணும்? உங்களுக்கு அனலை மூட்டிக்கிட்டே இருக்கணும். அனலை விறகுலாம் போட்டு தீக்குச்சியை பொருத்தி விட்டு அனல் காய்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 10 பேர் அனலை உண்டாக்குற மாதிரி ஆள் கிடையாது. இவங்க 10 பேருக்கு போய் அனலை மூட்டி அவங்கள கீழே விழுந்து கிடக்கிறவங்கள, படுத்து கிடக்கிறவங்கள, கைகள் விளங்காம கிடக்கிறவங்கள, வியாதியை கிடக்கிறவங்கள, பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிறவங்கள, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து, அவர்களுக்கு ஜெபித்து, அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று பரிந்து பேசி ஜெபித்து அவர்களை வாழ வைக்க வேண்டிய இடத்துல இல்லாம இவங்களே நொடக்கி என்ன செய்யறாங்க? சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து நமக்கு புட்டிப்பால் கொடுக்க மாட்டாங்களா? சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து நம்மள எத்தனை பேருக்கு விளங்குச்சு? சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? இவங்களை தாங்கணும். வருஷம் எத்தனை ஆச்சு சொல்றாரு? காலத்தை பார்த்தா நீ எத்தனை அடி பாஞ்சிருக்கணும்? 16 அடி பாஞ்சிருக்கணும். இன்னும் தவந்துக்கிட்டு இருக்கேப்பா, யானை முட்டி போட்டுக்கிட்டு. எங்க அந்த பிள்ளைய காண கூப்பிடுப்பா, பாலை ஊற்றுவான். அந்த லெவலில் இருக்கிற நீ போய் 1000 பேருக்கு பால் ஊற்றி, வசனமாகிய பாலை ஊற்றி, திரு வசனமாகிய ஞானப்பாலை ஊற்றி அவங்கள காப்பாற்றி இருக்க வேணாம்? அவங்கள சுகமாக்கி இருக்க வேணாம்? அவங்கள விடுதலை ஆக்கி இருக்க வேணாம்? எல்லாம் இருக்கிறீங்களா? அதைத்தான் சொல்றாருங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் எதை கொடுக்க வேண்டியதாகி போச்சு? பாலை கொடுக்க வேண்டியதா ஆகிப்போச்சு. நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்ம மூலமாக எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் சுகித்து இருக்கிறது, நம்ம மூலமாய் சபைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து நாட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை குடும்பம் நம்ம மூலமாக நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கிறார்கள். நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளை 10 பேர் எப்போது வந்து அப்படி விசாரிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு கண்ணை தொடச்சி விட்டுக்கிட்டு புட்டி பாலை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். அநேகர் பாருங்க மதுளை தாண்ட முடியாம மதுளை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கீழே தரையில. காலத்தை பார்த்தா மதுளை தாண்டி சேனைக்குள்ள பாஞ்சு வெற்றி பெற வேண்டிய ஆளு இவங்க தவந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை 10 பேர் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு அங்கிருந்து சர்ச்சுக்கு. ஏன் சிஸ்டர் வரலை இன்னைக்கு, ஏன் பிரதர் இன்னைக்கு வரலை அப்படின்னு 10 பேர் எப்பயுமே இவங்களை விசாரிச்சுட்டு நிற்கணும். சுத்திலும் எப்பயுமே இவங்களை 10 பேர் தாங்கிக்கிட்டு நிற்கணும். இவங்க காலையில் எழும்பி 10 பேருக்கு போய் சொல்லி அவங்கள போய் ஆதாயப்படுத்தி, வாங்க கர்த்தரண்டைக்கு வாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்குன்னு சொல்லி அவங்கள ஆதாயப்படுத்தி இவங்களும் வந்து அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க வேணாம்? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கேட்டால் மழை வருது, பனி வருது, பூனைக்குட்டி குறுக்க போயிருச்சு, நாய்க்குட்டி குறுக்க வந்துருச்சு. என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. கிறிஸ்தவங்களா இருந்து, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து எதை பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பூனை வந்துருச்சு, நாய் வந்துருச்சு, பள்ளி இந்த மூலையில் கத்துச்சு, பூனை மூஞ்சியில் முழிச்சிட்டேன் இன்னைக்கு, அதனால இன்னைக்கு நான் சபைக்கு வரலை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எந்த லெவலில் இருக்கிறோம் பாருங்க கிறிஸ்தவங்க. ரசிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு, ரசிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை குழந்தைகளுக்கு, அதாவது இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறார்கள், மறுபடியுமாக அவர்களுக்கு பாலாக இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்பமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை திடமான ஆகாரமாக, பலமான ஆகாரமாக, ஆமென், அது இருக்கிறது. மறுபடியுமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே, பாலை குடிச்சாவே அவங்க யாரா இருக்கிறாங்க?
குழந்தையா இருக்கிறாங்க, 10 பேர் இவங்களை சுத்தி போய் நின்றுக்கிட்டு தாங்கிட்டு இருக்கிறாங்கனாவே இவங்க என்ன செய்யல, என்னமோ வளரல, இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. எப்பயுமே 10 பேர் நின்று போய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, எப்பயுமே அவங்கள போய் என்ன செய்யணும், தாங்கிக்கிட்டே இருக்கணும், அவங்கள போய் என்ன செய்யணும், எப்பயுமே உலுக்கிக்கிட்டே இருக்கணும், அப்படி கிட்டு ஒரு ஆட்டி விடணும். அப்படின்னாவே அவங்க எதா இருக்கிறாங்க, குழந்தையா. சரி இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க, குழந்தையா இருக்கிறீங்களா இல்ல வளர்ந்தவங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நம்மளை வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும், எல்லாரும் வந்து நம்மளை தூக்கி விடணும். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் என்ன செய்கிறான், இருக்கிறான். எதிலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான்? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். சரி, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் என்றால் என்ன அர்த்தம்? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் என்றால் என்ன அர்த்தம்? நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவன் என்று சொன்னால், நல்லா கவனிச்சுட்டு வாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் தான் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் தான் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால்தான் வளர்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் ஆவியில வளரணும் விருப்பப்படுறீங்க? எல்லாரும் இருக்கிறீங்களா? நீங்க ஆவியில வளரணும்னா அதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நல்ல வாரம் தவறாம சபைக்கு வந்து கேட்கணும். ஒவ்வொரு ஆராதனையில வந்து கேட்கணும். வீட்டில் போய் திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், பிரசங்க செய்தியில போட்டு கேட்கணும். கேட்டு அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். அப்பத்தான் ஆவியில என்ன செய்யும், வளர்ச்சி உண்டாகும். எங்க உண்டாகும்? ஆவியிலே வளர்ச்சி உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் ஆவி மனிதனிலே வளர்ச்சி என்ன செய்யாது, உண்டாகாது. அதன்படி செய்யவில்லை என்றால் ஆவியிலே வளர்ச்சி ஏற்படாது. அப்ப அநேகர் ஏன் ஆவியிலே குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஏன் இன்னும் ஆவியிலே வளராதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது கிடையவே கிடையாது, அதன்படி நடப்பது கிடையவே கிடையாது. எனவே யார் ஆவியிலே வளராதவர்கள் என்று சொன்னால், யார் ஆவிக்குரிய குழந்தைகள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் தான் ஆவிக்குரிய குழந்தைகள். ஆவிக்குரிய குழந்தைகள். வாரந்தராவும் சபைக்கு சிலர் வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க. நீங்க பாஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்டருக்கு மார்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாஸ்டருக்கு எது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு மார்க் போடுறதுக்கு உங்களை யார் நியமிச்சது? இன்னைக்கு நல்ல பிரசங்கம் இருந்துச்சு, ஒரு 60 மார்க் போடலாம் இன்னைக்கு. ரைட், இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, 35 போடலாம், அது ஜஸ்ட் பாஸ். உங்களை யார் அங்கே வச்சது? உங்களை கவனிக்கணும். நல்லா சொன்னார் இன்னைக்கு. அந்த சிஸ்டருக்கு உரைக்கிற மாதிரி சொன்னார். சிஸ்டருக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை சரி எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் பாருங்க, பிரசங்க நேரத்தில் இது அந்த சிஸ்டருக்கு, இது இந்த பிரதருக்கு, இது அவருக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் எந்த லெவலில் இருக்கிறோம் பாருங்க. நம்ம கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு பேசும், கர்த்தாவே இன்றைக்கு என்னோடு உறவாடும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உன்னோடு உறவாட வந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினாலே என்னை நிரப்பும், உங்களுடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கிறேன், உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே சென்று என்னை மாற்றட்டும், உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வளர்ச்சியை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே, நான் பிழைப்பதற்கு, நான் வாழ்வடைவதற்கு, நான் ஜெயிப்பதற்கு உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன், இன்றைக்கு என்னோடு பேசும். அப்படி இன்று வருகிறவர்கள் தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி அப்படியே போய் என்ன செய்ய போறேன், நான் செய்ய போறேன், என் வாழ்க்கையில் அப்படியே நான் செயல்படுத்த போறேன், அதன்படி நடக்க போறேன், அதன்படி வாழ போறேன், அதை என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த போகிறேன். அவர்கள் தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு போறவங்க வளர்ந்தவங்க கிடையவே கிடையாது. அப்ப நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்கள்
அப்படின்னா யாரு? கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க, அதன்படி செய்கிறாங்க, அதன்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க, அதன்படி நடக்க அவங்க தான் யாரு? நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்கள். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். இங்கே நீதியின் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். வசனம் என்று சொல்லாமல் நீதியின் வசனம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, நீதியின் வசனம் என்றால் என்ன? நீதியின் வசனம் என்றால் நீதியை குறித்த போதனைகள், நீதியை குறித்த போதனைகள், நீதியை குறித்த போதனைகளை அறிந்து வைத்திருப்பது. அதாவது நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவானாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுதந்திரனாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு வாரிசுதாரனாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்வது, அறிந்து அதிலே வாழ்வது, அதுதான் நீதியின் வசனத்திலே பழக்கம். நீதியின் வசனத்திலே பழக்கம். நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட மேன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட அந்தஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல ஒரு நிலையிலே கர்த்தர் என்னை என்று வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது, அதுதான் நீதியின் வசனத்திலே பழக்கமாய் இருப்பது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இதுதான் நீதியின் வசனத்திலே பழக்கமாய் இருப்பது. இதுதான் பலமான ஆகாரத்தை உட்கொள்வதாகும், இதுதான் திடமான ஆகாரத்தை உட்கொள்வதாகும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதை கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள், நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீதி வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களையும் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களையும் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அந்த நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள் எப்போ பார்த்தாலும் என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுதந்திரவாளி, நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே தேவனோடு கூட என்ன செய்திரு கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை உடையவர்களாய், அதை குறித்த ஒரு அறிவுடையவர்களாய், அதை எப்போது வாயை திறந்து பேசக்கூடியவர்களாய் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள் அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால், எப்படி அவர்கள் பேசுவார்கள் என்றால், எல்லாம் இருக்கிறீங்களா? நான் ஒரு குப்பை பிரதர், நான் ஒரு பார்த்துருக்கீங்களா இப்படி பேசுற கிறிஸ்தவங்கள? நான் யாரு? நான் ஒரு குப்பை பிரதர், நான் ஒரு தூசி பிரதர், நான் ஒரு புழு பிரதர். வரமானிக்கு சொல்றாங்க, நான் வந்து ஒரு சாக்கடை தண்ணி. இவங்க யார் தெரியுமா? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்க, நீதியை குறித்த போதனையை குறித்த வெளிப்பாடு இல்லாதவங்க, பலமான ஆகாரத்தை உட்கொள்ளல. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் வந்து அடிமை கழுதை. என்ன கழுதை? ஜபமே அப்படிதான் இருக்குது. சில கிறிஸ்தவங்களுடைய ஜபம், சில ஊழியக்காரங்களுடைய ஜபம், அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கழுதை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஆவியில் வளரலைன்னு அர்த்தம், சத்திய விளங்கலைன்னு அர்த்தம், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லைன்னு அர்த்தம், திடமான ஆகாரத்தை உட்கொள்ளலைன்னு அர்த்தம். இவ்வளவு வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, இன்னும் இந்த சத்தியங்களை விளங்கலையா? கிறிஸ்துக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்துக்குள்ள நான் குப்பையா? கிறிஸ்துக்குள்ள நான் கழுதையாவா இருக்கிறேன்? கிறிஸ்துக்குள்ள நான் என்ன புழுவாவா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நான் அதிகாரமுடையவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி சிறந்தவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் மேன்மையுள்ளவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்? இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாத ஆட்கள் தான் எப்பயுமே இதை பேசிட்டு கிடக்கிறது. நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் வந்து அடிமை கழுதை பிரதர், நான் சாக்கடை தண்ணி பிரதர், நான் தூசி பிரதர். என்ன வேணாலும் ஆகிறதுக்கு ரெடி. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யல அறிவு இல்லை. கர்த்தருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? உங்கள் பிள்ளை, உங்கள் பையன் அல்லது உங்கள் மக வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்கள் வீட்டு வாசல் நின்று தூசியில் அள்ளி போட்டு நான் ஒரு குப்பை அப்படின்னு கத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? முதல்ல உங்கள் வீட்டுக்காரரை சொல்லுவீங்க, போய் அந்த பிள்ளை இவ்வளோ இழுத்துட்டு வாயா. முதல்ல என்ன ஆச்சு உன் பிள்ளைக்கு? புத்தி கித்தி கலண்டு போச்சு. நல்லா நைட்டு தூங்கும் போதே பிடிச்சி உள்ளே கொண்டு வா, தண்ணியை தெளிச்சு விடு. முதல்ல என்ன ஆச்சுன்னே தெரில. எவ்வளோ வேதனைப்படுவீங்க. உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டு வாசல் நின்று இப்படிலாம் பேசிச்சுன்னா, நான் ஒரு கழுதை, நான் குப்பை அப்படின்னு பேசுனா எப்படி இருக்கும்? ஜபத்தில் போய் நம்ம என்ன பேசுகிறோம் பாருங்க. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அதை வந்து பெருமையை வர பீத்திக்கிறது. அடையப்பா இந்த சிஸ்டர் என்ன மாதிரி ஜெபம் பண்ணாங்க, யார்ட்டையுமே கழுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம மெடலாக கொடுக்க போகிறாங்க. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுதுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்து, தேவ சமூகத்துக்கு வந்து நான் கழுத, நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண் உதவாக்கறேன்னு சொன்னால் கர்த்தருடைய உள்ள வேதனைப்படும். ஏப்பா இதுக்கான சிலுவையில் ரத்தத்தை சிந்தினேன், இதுக்கு இவ்வளவு பாடுபட்டேன், இதுக்கான பாதாளத்துக்கு போனேன், நான் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பேனப்பா, உன்னை கழுதாவே கூட விட்டுருப்பேனே போனேன். இவ்வளோ பாடுபட்டு இவ்வளவு செஞ்சு ரத்தத்தை சிந்து உன்னை மீட்டு எடுத்தா நான் மீட்கப்பட்டவன் கூட வாயத்தரன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், நான் புது சிருஷ்டின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறேன். இவங்களுக்கு பெரிய பெருமை, நான் குப்பை, நான் கழுத, நான் தூசின்னு சொல்லி. அப்போ கவனிங்க, நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்கள் பேசுறதுக்கும் நீதியின் வசனத்தில் பாருங்க பழக்கம் இல்லாதவர்கள் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வளர்ந்தவர்களுக்கும் வளராதவர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அது மாத்திரம் இல்லை, அநேக சபைகளிலே இந்த நீதியின் வசனங்களை குறித்தெல்லாம், இந்த நீதியை குறித்தெல்லாம் அவர்கள் போதிக்கிறது கிடையவே கிடையாது. நீதியை குறித்தெல்லாம் அவர்கள் பிரசங்கிக்கிறது கிடையவே கிடையாது. எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா சபையில் பாவத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில சபைகளில் வாரம் 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 எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறது? பாவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. எந்த நேரம் அதுதான். இன்னைக்கு நைட்டில் கத்துற வந்தா நீ பரலோகம் போவாயா? இன்னைக்கு அவன் சாப்பாடு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு வாழ்க்கையில் அவன் தோல்வியில் இருக்கிறான். அதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறதே கிடையாது. அவன் தான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறானே, அவன் தான் மறுபடியும் பிறந்திருக்கிறானே, இன்னைக்கு இயேசு தான் நிச்சயமே அவன் போவானே, அதில் எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆனால் வார வாரம் வருஷம் பாருங்க 52 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பாவத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அதை பற்றி தானே செய்வாங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நீதியின் காரியங்களை குறித்து, நீதியின் வசனங்களை குறித்து, நான் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாருங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, இப்படிப்பட்ட மேன்மை, இப்படிப்பட்ட மகிமை, இப்படிப்பட்ட அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் ஜெயிக்கவே ஜெனித்தவர்கள். இதை குறித்தெல்லாம் போதிக்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவ மக்கள் அநேகர் பாருங்க தோல்வியில் இருக்கிறாங்க, தோல்வியில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க, கடனுக்குள்ள கிடக்குறாங்க. ஏன்னா இந்த நீதியின் காரியங்களை குறித்து, நீதியை குறித்த போதனைகள் எல்லாம் அவர்கள் போதிக்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா, நம்ம சபைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் குறித்து என்ன செய்வோம்? ரொம்ப ஆழமா பிரசங்கம் பண்ணுவோம், திருவசனமாகிய ஞானப்பாலை ஊற்றுவோம், பிறகு அப்பத்தை கொடுப்போம், அதன் பிறகு திடமான ஆகாரத்தை என்ன செய்வோம்? நல்லா போடுவோம். எதுக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் ஜெயிப்பதற்கு, நீங்கள் வாழ்வடைவதற்கு. ஆமென். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால்
பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களே உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். யாருக்கு தகும்? பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பலமான ஆகாரம், லேசான ஆகாரம். இரண்டாவதாக நன்மை, தீமை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பயிற்சி, முயற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண வயதுள்ளவர்கள், குறைந்த வயதுள்ளவர்கள். இப்படி ரெண்டாக இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சபை என்பது, திருச்சபை என்பது அது எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால், சபை என்பது பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாயிருக்கிறது. சபை என்பது வசனத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சபை என்பது விளங்காத காரியங்களை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சபை என்பது மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப சபையில என்ன பண்ணுகிறோம்? சபையில உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். என்ன செய்யறோம்? பயிற்சி கொடுக்கிறோம். விசுவாச பயிற்சி. என்ன பயிற்சி? விசுவாச பயிற்சி. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும். பயிற்சி செய்தால்தான் வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். பயிற்சி செய்தால்தான் வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும். பயிற்சி செய்தால்தான் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகும். நீங்கள் வீட்டுக்கு போய் இதை என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி செய்ய வேண்டும். அதை முயற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்யவில்லை என்றால், முயற்சி செய்யவில்லை என்றால் காரியங்கள் வாய்க்காது, காரியங்கள் நடக்காது, காரியங்கள் சித்திக்காது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பயிற்சியும் எடுக்க வேண்டும், முயற்சியும் எடுக்க வேண்டும். ஆனால் இதை அநேகர் செய்வது கிடையவே கிடையாது. சபைக்கு வந்து வசனத்தை கேட்கிறதோட சரி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இங்க வந்து பாஸ்டுக்கு மார்க் போட்டு போறது 35 மார்க்கு, 45 மார்க்கு, 75 மார்க்குன்ட்டு. இன்னைக்கு பாஸ்ட் நல்லா சொன்னாரு, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அதோட சரி. இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு போய், இந்த வார்த்தையில் எடுத்துட்டு போய், கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசினாரு, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வார்த்தையை வெளிப்படுத்தினாரே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை வெளிப்படுத்தினாரே, இதை வாழ்க்கையில் என்ன செய்வோம்? அத்தியாவசியப்படுத்துவோம், இதை நடைமுறைப்படுத்துவோம், இதை செயல்படுத்துவோம், இதன்படி வாழ ஆரம்பிப்போம், இதன்படி நடக்க ஆரம்பிப்போம் என்று அதை அவர்கள் என்ன செய்யறது கிடையாது? பயிற்சி செய்யறது கிடையவே கிடையாது. முயற்சி செய்யறது கிடையவே கிடையாது. இந்த வார்த்தையில எடுத்துட்டு போய் வீட்டில் போய் என்ன செய்யறது கிடையாது? தியானிக்கிறதே கிடையாது. இந்த வார்த்தையில எழுதி வைத்து, குறித்து வைத்து, இதை அப்படியே போய் அறிக்கை இடுகிறது கிடையவே கிடையாது. இதை அப்படியே எழுதி வைத்து அப்படியே ஜெபத்துல அவர்கள் அதை ஜெபிக்கிறது கிடையவே கிடையாது. வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துறது கிடையவே கிடையாது. ஆகையால் தான் வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள்? ஏன் அதே நிலையில் இருக்கிறாங்க? ஏன் தரித்திர நிலையில் இருக்கிறாங்க? ஏன் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க? ஏன் வியாதியில் இருக்கிறாங்க? ஏன் தோல்வியில் இருக்கிறாங்கன்னா, சபைக்கு வந்து வசனத்தெல்லாம் கேட்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போய் அந்த வசனத்தில் என்ன செய்யறது கிடையாது? பயிற்சி செய்யறதே கிடையாது, முயற்சி செய்யறதே கிடையாது, அதை தியானிக்கிறதே கிடையாது, அதை சிந்திக்கிறதே கிடையாது, அதை யோசிக்கிறதே கிடையாது, அதன்படி நடக்கிறதே கிடையாது, அதன்படி வாழ்றதே கிடையாது. அப்படி விட்டுட்டு போயிடுறது. புரியுதா உங்களுக்கு? ஏன் சபைக்கு இவ்வளவு வருஷம் வந்தும் சிலர் ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க? ஏன் சபைக்கு வந்தும் ஏன் இன்னும் தோல்வியில் இருக்கிறாங்க? உங்களுக்கு புரியுதா? பிரசங்கத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யறது கிடையாது? நடக்கிறது கிடையாது. இந்த வார்த்தையில் எடுத்து கொண்டு போய் நேரம் எடுத்து அதை அசை போடுறதே கிடையாது. இந்த மாடு இருக்கு பாருங்க, மாடு முதல்ல நல்லா சாப்பிட்ரும், நல்லா சாப்பிட்ரும். அதுக்கு சொல்றாங்க அந்த முதல் வயிற்றுல வச்சுக்கிறோமா மாடு, அதுக்கு 2 வயிறு இருக்குன்றாங்க, அந்த வயிற்றுல வச்சுக்கிறோமா, எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு உள்ளங்க வச்சுக்கிட்டு அப்புறம் போய் மரத்துக்கடியில் உட்காந்து அந்த முதல் வயிற்றுல இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து பல்லுக்கு கொண்டு வந்து அதை அசை போடுமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு மென்று அதை உள்ளே இறக்குமா பாருங்க. அது சத்தா மாறுது. அதுதான் தியானம்.
பிரசங்கத்தை கேட்குறீங்க, அதில் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுக்கணும். அதை எடுத்து போய் என்ன செய்யணும், வீட்டில் நேரம் எடுத்து இது என்னது, இது என்னது, இன்னைக்கு இப்படி சொன்னாங்களே, இது இப்படி சொன்னாங்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி வந்துச்சு, இது என்னது அனலைஸ் பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி அதை உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும், அதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும், அதை அப்படியே ஜெபத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நான் சில புஸ்தகங்களாக வாசிக்கிறேன் பாருங்க. அந்த புஸ்தகங்களை வாசித்துட்டு நான் ஒரு நோட்டு வர போட்டிருக்கிறது, அந்த நோட்டில் அதெல்லாம் எழுதி வர வச்சுக்கிறது, அதை எழுதி வச்சுக்கிட்டு அதை போய் ஜெபம் பண்ணுறது. அப்படியே எல்லாம் இருக்கிறீங்களா? புஸ்தகத்தை வாசித்துட்டு விட்டுறது கிடையாது. அப்படியே புஸ்தகத்துலேயும் நோட்ஸ் எடுக்கிறது, எடுத்து அதை எழுதி வச்சுட்டு அதை அப்படி என்ன செய்யறது, போய் ஜெபம் பண்ணுறது, குறித்து வச்சு போகும்போது வரும்போது அதவே சொல்லிட்டு கிடக்கிறது, அதவே பேசுறது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், வாழ்வடைய முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்டவர்கள் தான் பாருங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ வசனத்தை கேட்கறது, வசனத்தை கேட்காம சிலர் உட்கார்றது, சிலர் வசனத்தை கேட்கும் போதே என்ன செய்யறது, நல்லா ஒரு தூக்கத்தை என்ன செஞ்சிருது, தூக்கத்தை நல்ல அருமையான தூக்கத்தை என்ன செஞ்சிருது, தூங்க விடுறது. பாஸ்டர் சும்மா இருங்க பாஸ்டர், வீட்டில் தூங்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கேயாவது எங்களை தூங்க விடுங்க. வீட்டில் தான் தூங்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கேயாவது எங்களை தூங்க விடுங்க பாஸ்டர் நிம்மதியா. ஏன் பாஸ்டர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, வாழ்க்கை வனாந்தரமாக போயிடும். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாது இருக்கிற ஆட்கள் தான் வரிசையில் வந்து நிற்கிறது, ஜெபம் பண்ணுங்கய்யா. வசனத்தை சரியாக கவனிக்கிறதே கிடையாது, அதை வாழ்க்கையில் போய் செயல்படுத்துறதே கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துறதே கிடையாது, அதன்படி வாழ்றதுக்காக முயற்சி எடுக்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் லைனில் வந்து தலையில் கை வச்சுன்னு செய்யுங்க. எத்தனை முறை ஜெபம் பண்ணியாச்சு? இல்லை இருக்கிறீங்களா? கவனிங்க, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் ஜெயிப்பதற்கு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே வருகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்கே வருகிறவர்கள் சபைக்கு வந்து வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வீட்டுக்கு போய் அதை என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை அசை போட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை வாழ்க்கையில் அத்தியாவசியப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் அதன்படி செய்யுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள், அசை போடுங்கள், தியானம் பண்ணுங்கள், அதை ஜெபத்திலே ஏறெடுங்கள். நிச்சயமாய் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். ஆமென். வெற்றி பெறுவீர்கள். காலத்தை பார்த்தால் போதகர் லெவலில் இருக்க வேண்டிய ஆளு இன்னும் யானை மண்டி போட்டுக்கிட்டு புட்டி பாலை கொடுக்க வேண்டியதாகி போச்சு. எல்லாரும் அப்பப்போ போய் அவங்களுக்கு சுற்றியில் நின்று தலையில் கை வச்சு, இவங்க 10 பேருக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து? அமைதியா இருக்கிறீங்க. இவங்கள 10 பேர் எப்பவுமே என்ன செய்யணும், அக்கினியை கொளுத்து வச்சு அக்கினியை மூட்டி. எல்லாம் இருக்கிறீங்களா? இவங்க போய் 10 பேருக்கு அக்கினி என்ன செய்யறது கிடையாது, உண்டாக்குறது கிடையாது. இவங்களை எப்போது என்ன செய்யணும், 10 பேர் விசாரிச்சுக்கிட்டு கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பால் உண்கிறவர்களாக இருக்கக்கூடாது, திடமான ஆகாரத்துக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். திடமான ஆகாரத்தை என்ன செய்யணும், உட்கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், முதலாவதாக பயிற்சி, முயற்சி. சரிங்களா? இங்கே வந்து வசனத்தை கேட்கணும், பிறகு என்ன செய்யணும், அப்படியே போய் பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். அப்போதான் வாழ்க்கையில் என்ன செய்ய வெற்றி உண்டாகும். 2வதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? என்னது? நன்மை தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நன்மை தீமை எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? எது நன்மை எது தீமை என்று எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? அதாவது ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான், பலமான ஆகாரத்தை நீங்கள் பாருங்க உட்கொள்ளும் பொழுதுதான்
எது நல்லது என்று எது கெட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? நன்மை தீமை என்று இருக்கிறது. சில கிறிஸ்தவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யார் என்ன சொன்னாலும் வாயை திறந்து ஆன்னு கேட்கறது. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? யாரு சொன்னாலும் கேட்டுறது. அவங்க கையில் பைபிள் வச்சிருந்தாங்கய்யா, அங்கேயெல்லாம் போட்டிருந்தாரியா, பார்க்கும்போது அப்படியே தாடியில் வளர்த்துருந்தாரியா, ஏசுனாரு மாதிரி இருந்தாருங்கய்யா, அப்படி மயங்கிட்டேயா. போச்சல, எல்லாம் போச்சல, எல்லாம் இழந்துட்டீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? யாரு என்ன சொன்னாலும் கேட்கறது. நன்மை தீமை இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்ப நன்மை தீமை இன்னதென்று அறிந்து கொள்ள முடியும்னா, பலமான ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது, திடமான ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் எது நல்லது எது கெட்டது என்று என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். எது நன்மை எது தீமை என்று என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். எது சரி எது தவறு என்று என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பாலை குடிக்கிறவர்களாலே இதை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறவர்களாலே தான் இதை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகையால சபைக்கு என்ன செய்யணும்? வாஞ்சையாய் ஓடி வரணும். சபைக்கு வாஞ்சையாய் ஓடி வந்து, தாகமாய் ஓடி வந்து சத்தியத்தை கேட்கணும். அடுத்த வாரம் சேர்த்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லை, வார வாரம் வந்து வசனத்தை கேட்க 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 ஆவியில வளர்ச்சி உண்டாகிறது. ஆவியிலே பாருங்க ஒரு மெச்சூர் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது. இதுதான் சரி, இதுதான் தவறு, இது நல்லது, இது கெட்டது, இதுதான் சத்தியம், இது சத்தியத்துக்கு எதிரானது என்பதெல்லாம் வசனத்தை கேட்க 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 தான் என்ன செய்யுது? இந்த வசனத்தை கேட்காத ஆட்கள் தான் எங்கேயா போய் விழுந்துருது பொத்துன்னு. அவங்க சொன்னாங்க, கேட்டோம், செஞ்சோம், இப்படி ஆகிப்போச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொன்னாரா அன்னைக்கு, ஐயா அந்த பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, என்னப்பா போன வாரம் ஆளை காண சபைக்கு, எங்கே போன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர், அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்னு சொன்னாங்க, போய் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணா எல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாருன்னு சொன்னாங்க. அதனால் நான் கெட்டிச்சோரை கட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டேன், அங்கே போயிட்டேன். அங்கே போனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கு உள்ளூர் ஆளுகளை நான் பார்க்க மாட்டேன், வெளியூர் ஆட்களில் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து கடந்து பட்டினியாக கடந்து என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். இவர் கேட்டாராம், ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? வார வாரம் சொல்றேனே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில உரைக்கலையா? உள்ளூர் ஆட்கள் என்ன செய்ய மாட்டார் இன்னைக்கு, வெளியூர் ஆட்களை தான். ஏன்னா வெளியூர் ஆட்கள் காணிக்கு நிறையா கொடுப்பான்ல. சில காரியம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு உரைக்கின்றக்கான்னு நான் சொல்கிறேன். சில காரியம் உங்களுக்கு புரியணும்ல, சில காரியம் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் அதைத்தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு வழங்கணும்ல. அருமையாக வசனத்தை போதிக்கிற இடத்த விட்டுவிட்டு, சபையை விட்டுவிட்டு எங்கேயாவது போய் நின்றுட்டு என்னத்தையாவது பாருங்க கேட்டுட்டு வந்துட்டு கலப்படமான பாலை ஊத்துறது. வகுத்தால போன பிறகு பாஸ்டர் வகுத்தால போயிருச்சு ஜெபம் பண்ணுங்க, ஒன்று யார் அங்கே போய் குடிக்க சொன்னது? கலப்படம் இல்லாத ஞானப்பாலை இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து குடிக்கிறத விட்டுவிட்டு கலப்படமான பாலை குடிக்க போறேன்னு சொல்லி போய் எல்லாம் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? அது மாத்திரமல்ல, ஆழமான சத்தியங்களை அறிந்தவர்கள் கண்ட காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளணும். கண்ட காரியத்தை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க தெளிவாக இருப்பாங்க, ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. யாரும் அவங்கள போய் குழப்ப முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா வார வாரம் வந்து வசனத்தை கேட்டு இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இதனுடைய அர்த்தம் இப்படித்தான், இது இப்படித்தான் என்பதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? இவங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. சில ஆட்களை வர்றது வீட்டுக்கு வந்து, கத்தர் நேற்று இரவிலே உங்களை தான் காண்பிச்சார், உங்களுக்கு அப்படி உருகிறோம். கத்தரை காமிச்சிருக்கிறாரியா? அவன் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறான், எதை பிடுங்க வந்திருக்கிறான்? இந்த பேக்குக்கு ஒன்றும் விளங்காதுல்ல. வாங்க 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 உள்ள வாங்க, சேரை போட்டு உட்காரு, வாங்க காஃபி போடவா ஹார்லிக்ஸ் போடவா? ஆவிக்குரிய தயப்ப வீட்டுக்கு வர்றாரு, பச்சை தண்ணி கூட கொடுக்கறது கிடையாது. வெளியே சொன்னா வெக்கம், குடிக்கு வாயத்திலிருந்து கேட்கறது கூட கிடையாது. எவனோ ஒருத்தர் வருவான், கத்தர் வெளிப்படுத்தலான்னு சொன்ன உடனே கூப்பிட்டு உட்கார, நான் போய் டொரினா வாங்கிட்டு வரவா இல்லை பெப்சி வாங்கிட்டு வரவா? பெப்சி வாங்கி குடிச்சுப்புட்டு டொரினா வாங்கி குடிச்சுப்புட்டு அழிச்சு போயிட்டான். 25,000 போ உட்காந்து ரோட்டில் உட்காந்துரு.
அறிவு வேணாம், கொஞ்சமாவதும் யோசிக்க வேணாம், யாரை உள்ள விடணும் யாரை உள்ள விட வேணான்னு. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லாரும்? பேக்கு பேதையா இருக்கக்கூடாது, விவேகிகளாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆவியிலே வளர்ந்தவர்களுக்கு தெரியும் இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் சரி என்பது அவர்களுக்கு நன்றாக விளங்கும். இது தேவனுக்கு பிரியமான காரியம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பது அவர்களுக்கு நன்றாக விளங்கும். தேவன் இதைத்தான் கேட்கிறார், இதைத்தான் அவர் விரும்புகிறார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆவியிலே வளர்ந்தவர்களுக்கு. யாருக்கு? ஆவியிலே வளர்ந்தவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை அன்றாட உட்கொள்கிறவர்கள். அவர்கள் தான் யாரு? வளர்ந்தவர்கள். பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்கள், ஆழமான சத்தியத்தை கேட்கிறவர்கள், ஆழமான போதனைகளை கேட்கிறவர்களுக்கு நன்றாக இது தெரியும். அது மாத்திரமல்ல, சிலருடைய ஜெபத்தை பார்த்தாலே நல்லா தெரியும். என்ன தெரியும்? இவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகள் என்று, இவர்கள் ஆவியிலே வளர்ந்தவர்கள் என்று அவங்க ஜெபிக்கிறத வச்சு என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சில ஆட்கள் ஜெபத்தில் போய் ஆண்டவரே இறங்கும், என்ன செய்யும்? அவர் சொல்றார், அப்பா தம்பி கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, பைபிளை வாசி, உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நான் கல்வாரி சிலுவையில் இறங்கிட்டேன். இப்ப அறிவுள்ளவனாயிருந்து கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை ஜெபத்தில் வந்து நினைப்பூட்டு ஜெபத்துக்கு பதில் வாங்கிட்டு போயிட்டேரு. இங்க வந்து இறங்கும் ஆண்டவரை, உருகும் ஆண்டவரை கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் மேல இறக்கம் இருந்ததுனால தான், உன் மேல அன்பா இருந்தனால தான், உன்னை நேசிச்சனால தான் உனக்காக கல்வாரி சிலுவையில் நீசக்கோலமாய் நான் தொங்கினேன். கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன். எல்லா அவமானத்தையும் பட்டேன், எல்லா பாடுகளையும் பட்டேன். இப்போ வந்து இறங்கும் ஆண்டவரைனா எனக்கு நான் காது கேட்காத நினைச்சிட்டு இருக்கியா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? சில ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சே இவங்க ஆவியில வளர்ந்தவங்களா ஆவியில வளராதவங்களா என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்பொழுது நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும்? பலமான ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது, ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? நன்மை எது தீமை எது, எது சரி எது தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக காயப்பட்டீர், உம்முடைய தழும்புகளால் இன்றைக்கு நான் சுகமானேன், சுகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், சுகம் என்னுடையது இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி ஜெபிக்கிறவங்க தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளைக்கு வியாதி கொடுப்பீங்க? ஒரு கை குழந்தை இருக்கே, அதுக்கு அங்க அப்படியே கம்பியை காய வச்சு 2 இழுத்து விடுவீங்க? உள்ள துடிக்காது, குடல் துடிக்காது. கர்த்தர் மட்டும் எப்படி வியாதியை கொடுக்குறாரு நீங்க சொல்ல முடியும்? கர்த்தர் வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்றீங்களே, நம்மளை விட அவர் கீழானவரா? நம்மளை விட மோசமானவர் அவரு? நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு அவர் வியாதியை கொடுப்பாரா? வியாதியை கொடுத்து என்னை வேதனைப்படுத்துவாரா? நான் துடிக்கிறத கண்டு அவர் சந்தோஷப்படுவாரா? என் வியாதியெல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார், என்னுடைய தரித்திரத்தெல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார், என்னுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நான் சுகமாயிருக்கிறேன். இன்றைக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் மொத்தம் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இதில் உறுதியாக நான் நிற்க போகிறேன், சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவங்க தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். எது நல்லது எது கெட்டது என்று நிதானிக்கக்கூடியவர்கள், ஆழமான ஆகாரத்தை பாருங்க, ஆழமான சத்தியங்களை உட்கொண்டவர்கள் என்று அர்த்தம். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? 3வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே. வாசிங்க, எபிரேயர் 5:14 வாசித்து நாம் முடிப்போம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். என்ன வயது? என்ன வயது உள்ளவர்களுக்கே? எப்படிப்பட்ட வயசு?
பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். சரி, பூரண வயது என்றால் என்ன? அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க நல்லா கவனிங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில ஏமாந்து போக மாட்டீங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. இதை நான் சொல்றேன், உங்களுக்கு கிளியரா சொல்றேன், கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது இந்த இங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, பூரணம் உள்ளவர்களுக்கே தகும். யார் பூரணம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக பாருங்க ஊழியக்காரர்கள், அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூரண வயதுனா யார் தெரியுமா? வரம் பெற்றவர்கள், வரங்களை உடையவர்கள். எதை உடையவங்க? வரங்களை உடையவர்கள், சொப்பனங்களை காண்கிறவர்கள். கர்த்தர் உனக்கு நீ சொப்பனம் காமிச்சாரா? போ, நீ ஒன்றும் இல்லை, நீ வளரவே இல்லை, போ. 10 வருஷம் சபைக்கு உனக்கு ஒரு சொப்பனம் கூட வரல, நீ யாரு? ஆவியில வளர. அப்ப அந்த வரங்களை உடையவர்கள், சொப்பனங்களை பார்க்கிறவர்கள், அவர்கள் தான் பூரண வயது உள்ளவர்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், கண்ண முடனா அப்படி டான் 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 சொல்ல தெரியணும், அவங்க தான் யாரு? பூரண வயதுள்ளவர்கள். பலவிதமான காட்சிகள், பலவிதமான அனுபவங்களை உடையவர்கள் தான் பூரண வயது உள்ளவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்படியே தேவதூதன் இறங்கி வந்தான். கர்த்தர் அப்படியே அடியனை பரலோகத்துக்கு எடுத்து சென்றார். 3 நாட்கள் பரலோகத்திலே நான் இருந்தேன். மறுபடியுமாய் நான் பூலோகத்துக்கு வந்து விட்டேன். பரலோகம் எப்படி இருந்தது தெரியுமா? இவர்கள்தான் பூரண வயது உள்ளவர்கள் என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது முற்றிலும் தவறு. ஏன் என்று சொன்னால், சின்ன பிள்ளைக்கு கூட வர வேலை செய்யும். சொல்றேன், கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தீர்க்க தரிசனம் வர வேலை செய்யும். ஒரு சின்ன பிள்ளை போய் தலையில கை வச்சா ஜெபம் பண்ணா கூட சுகம் உண்டாகும். அது ஆவியில வளர்ந்த பிள்ளையா? வர யாருக்குனாலும் வேலை செய்யுங்க. என் மகளுக்கு கூட வேலை செய்யும், என் மகனுக்கு கூட வேலை செய்யும். வரம் என்பது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குதான், இருந்துட்டு போட்டோம். ஒரு சின்ன பிள்ளைய கூட கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்து பூமியில விட அவரால் முடியும். எத்தனை சாட்சி நான் கேட்டுருக்கிறேன். 5 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை பரலோகத்துக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்த பிள்ளை. அப்ப இந்த பிள்ளை ஆவியில் வளர்ந்த பிள்ளையா? பூரண வயசுள்ள பிள்ளையா? ஆவியில வளர்ந்த பிள்ளையா? இதை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சிடலாமா வார வாரம்? எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி கணக்கு போட்டுறாங்க பாருங்க. வரங்களை உடையவர்கள், சொப்பனங்களை காண்கிறவர்கள், பலவிதமான அனுபவங்களை உடையவர்கள், அவர்கள்தான் பூரண வயது உள்ளவர்கள், வளர்ந்தவர்கள் என்பதை போல அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏன்னு சொன்னால், ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட வர என்ன செய்யும்? வேலை செய்யும். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட சில பாருங்க காட்சிகள் அவர்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சின்ன பிள்ளைக்கு கூட சில அனுபவங்கள் உண்டாகும். இதை வைத்துக்கொண்டு இவர்கள் தான் பூரண வயது உள்ளவர்கள், வளர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. இவர்கள் தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அப்ப யார் பூரண வயது உள்ளவர்கள்? பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அப்ப யார் பூரண வயது உள்ளவர்கள்? யார் பூரண வயது உள்ளவர்கள் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்றான் பாருங்க, அவன் தான் பூரண வயதுள்ளவன். அவன்தான் பூரண வயதுள்ளவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறான் பாருங்க, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்றான் பாருங்க, அதன்படி வாயை சரி பண்றான் பாருங்க. அவன் தான் யாரு? நல்லா வளர்ந்தாலும் சொல்றோம். ஏன்னா ஒழுக்கமா பேசுவார், கரெக்டா பேசுவார், ஞானமா பேசுவார். வாயில வந்தா கர்த்தருடைய வார்த்தை தான் வரும், ஞானம் தான் வெளிப்படும் வாயில. சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, தேவையில்லாதலாம். அப்ப வளர்ந்தவங்க யாரு? கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்கள் தான் ஆவியிலே வளர்ந்தவர்கள். வரம்பற்றவர்கள் கிடையாது. வரம் யாருக்குனாலும் வேலை செய்யும். சில வரம்பற்ற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வரம் நல்லா வேலை செய்யும், குடும்பத்தில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. புருஷனுக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டாங்க, அது பாட்டுக்கு பிள்ளை அனாத மாதிரி தெரியும். இவங்க அக்கா இந்த நேரம் உபவாச கூட்டம் பறந்துடுது. புருஷனும் பிள்ளை அங்கே பார்த்தா பட்டியாக கிடக்குது. பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறதே கிடையாது, புருஷன் சரியாக கவனிக்கிறதே கிடையாது, மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்கிறதே கிடையாது. ஐயா எந்த நேரம் உபவாசத்தில் இருப்பார். என்னன்னா அங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல போயிருக்கிறார் ஐயா.
உன் குடும்பத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறியா? என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா வரும், என் குடும்பம் முன்னேறும் சொல்லியிருக்கிறியா? நீ எல்லாம் இருக்கிறீங்களா? இவர்கள் வரம் பெற்றவர்கள் என்பதை கண்டு நீங்கள் ஏமாந்து போய்விட கூடாது. கர்த்தர் சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களை வரங்களினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லல. இயேசு என்ன சொல்றாரு? அவன் வாழ்க்கையை பாரு, கொஞ்சம் அவன் குடும்பத்தை பாரு. அவன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறானா? மனைவிக்கு ஒழுங்கா செய்ய வேண்டியதை செய்யறானா? பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யறானா? குடும்பத்தை கரெக்டா நடத்துறானா? அவனை பாரு முதலன்றாரு. வரத்தை பார்க்காத, அவனுடைய கனிகளை பாரு. பிள்ளைகளை எப்படி நல்லா பார்க்குறான், எப்படி ஒழுக்கமாக நடக்கிறான், அவன் இருக்கிற ஊரில், அவன் இருக்கிற கிராமத்தில், அவன் இருக்கிற அந்த தெருக்கில் எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு புத்தியா, எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு பரிசுத்தமா, எவ்வளவு ஞானமா வாழ்றான் பாரு. அவருடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீர்கள்? வரங்களினாலே அறிவீர்கள் போடல. இன்னைக்கு வரங்களை பார்த்து தான் மக்கள் ஏமாத்து போயிடுறாங்க. அக்காவுக்கு தீர்க்க தரிசனம் மரம் இருக்குதான், அக்கா சொல்லுங்க, அது என்னத்தை அள்ளி விட்டுருச்சு போ, அதோட குடும்பத்தை உடஞ்சு போச்சு. தீர்க்க தரிசனம் கேட்க போற. நான் நினைக்கிறேன், நீ உன் புருஷன் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் என்ன செய்யாது, நீ வாழாத. கர்த்தர் சொல்லுகிறார், அடிச்சு விட்டுறது. இந்த அம்மா கர்த்தர் சொல்லுச்சுன்னு சொல்லி, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அந்த ஆள் வேற விதத்தில் வழி விலகி போய் கடைசியில் கர்த்தரையும் குடும்பத்தை பிரித்து விட்டார். பேட்மெண்ட்டை கொண்டு அடிக்கணும், ஒரே அடியா. எதை கொண்டு? போய் உன் புருஷனை கவனி, உன் மனைவியை கவனி, பிள்ளையை கவனி, குடும்பத்தை கவனி, குடும்பத்தை சபைக்கு கொண்டு வா. அதுக்காக ஒரு ஜெபத்தை ஏறிடு, ஊழியத்தில் ஈடுபடுத்திக்க. அதை செய்து கிடையவே எந்த நேரம் அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, எல்லாத்துலேயும் செய்கிறது, எல்லாத்துலேயுமே மூக்கள் நுழைக்கிறது. இங்கே குடும்பம் கிடக்க ஒன்றும் இல்லாமல் எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எல்லாம் சைலண்டாக இருக்கிறீங்க, என்ன மர்மமோ தெரியல. அப்ப யார் பூரண வயது உள்ளவர்கள்? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் கேட்கிறான் பாருங்க, ஆசையா கேட்கிறான் பாருங்க, வாஞ்சியா கேட்கிறான் பாருங்க, அதுல ஆர்வமா இருக்கிறான் பாருங்க, அதன்படி செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதன்படி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஊழியங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஊழியங்களுக்கு உறுதுணையா இருக்கணும், ஊழியக்காரருடைய கைகளை தாங்கணும், தோள் கொடுக்கணும். அவன் தான் யாரு? பூரண வயது உள்ளவர்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ அவன் முயற்சிக்கிறானே, அவன்தான் யாரு? பூரண வயதுள்ளவன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப 3 காரியங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு பாலா இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்பமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை திடமான ஆகாரமாக, பலமான ஆகாரமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய் கேட்க போகிறேன், ஆசையாய் கேட்க போகிறேன். அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிற போறேன், அதன்படி நான் என்னை மாற்ற போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வாயை மாற்ற போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய கண் பார்வையை மாற்ற போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் அமைச்சுக்கிற போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை வீட்டில் போய் பயிற்சி செய்ய போகிறேன். ஜெபத்தில் அதை நான் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, அங்கே இங்கே நான் ஓடி திரிய மாட்டேன் ஆண்டவரே. அங்கே இங்கே நான் ஓடி திரிந்த என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிற மாட்டேன் ஆண்டவரே. நல்ல சபையை கொடுத்திருக்கிறீர், வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறேன்பா, கிருபையுள்ள வசனத்துக்கும் உடைய வார்த்தைக்கும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அங்கே இங்கே ஓடி திரிந்து என் வாழ்க்கையை நான் வீணாக்கிற மாட்டேன், காலங்களை வருஷங்களை வீணாக்கிற மாட்டேன்பா. உடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். உடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில அதை நான் பயிற்சி செய்ய போகிறேன், முயற்சி எடுக்க போகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க போகிறேன், அறிக்கை செய்ய போகிறேன். அதை ஜெபத்தில் போய் அப்படியே நான் செயல்படுத்த போகிறேன், அப்படியே நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வஞ்சகங்களுக்கும் கர்த்தாவே, பிசாசின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டும். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.